ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி குரோமா டிபி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம எப்படி டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ போன வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துருந்தோம் எப்படி குரோமா டிபி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராமேட்டிக்காக லாங்செயின் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிப் இன்ஸ்டால் குரோமா டிபின்னு கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாங்செயின்லேயே உங்களுக்கு எல்லா வெக்டர் டேட்டா பேஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அவங்களே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ வெக்டர் ஸ்டோர்ஸ் இம்போர்ட் குரோமான்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரோமா டிபி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் குரோமா இல்லாமல் உங்களுக்கு வேறு டேட்டா பேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களோட அந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த நேம்ஸை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் பெருசாக அங்கே வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டவுட் என்ன வரும்னா, நான் ஏன் இங்கே குரோமா யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஆல்ரெடி இங்கே நிறைய வெக்டர் ஸ்டோர்ஸ் இருக்குது, நம்ம ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரோமான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மில்வர்ஸோ இல்லை ஒரு VV8 அந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் நீங்கள் வெக்டர் டேட்டா பேஸில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அது தனியாக ஒரு இடத்துல ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குரோமான்றது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஸ்டலேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன் மெமரியிலே அது ரன் ஆகும். ஸோ உங்களோட ரேம்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணி அங்கேயே உங்களுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் இந்த குரோமா சூஸ் பண்ணிக்கிறேன். மேபி மில்வர்ஸ் கூட நீங்கள் உங்கள் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணலாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அது எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான். பட் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்பை நான் தவிர்க்கிறதுக்காக மட்டும் தான் இங்கே ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எம்பெடிங்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம இந்த குரோமா டிவியில் ஃபஸ்ட் இன்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரோமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்கும் மேஜரானது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பெராமீட்டர்ஸ் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு பெராமீட்டர்ஸ் அது எதிர்பார்க்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சங்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம இங்கே அப்படியே சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த சங்க் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எம்பெடிங் மாடலும் நீங்கள் இங்கே சென்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பெடிங்ன்ற அந்த பெராமீட்டரில் நம்ம ஆல்ரெடி இங்கே மல்டிலிங்குவல் ஃபைலாஜ் அந்த மாடலை நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ பர்சிஸ்ட் டைரக்டரின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான், இது இல்லைனா கூட ரன் ஆகும். பட் இங்கே வந்து நான் அந்த டைரக்டரி பாத் மட்டும் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ அது கொடுத்து இங்கே ரன் பண்ணுவோம். ஸோ இது ரன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பிகாஸ் அந்த எம்பெடிங்ஸ் தான் நீங்கள் ஒன்று ஒன்றா அது க்ரியேட் ஆகி அது ஸ்டோர் ஆகிறதுக்கு. இப்போ வந்து ஃபுல் அந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ அந்த குரோமா டிபிக்குள்ளே இன்ஜெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த குரோமா டிபிக்குள்ளே நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ற அந்த ஒரு வேரியபிள்குள்ளே மேபி நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாதிரியே ஹவு டு டூ டெஸ்டிங் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் டிபின்ற அந்த ஒரு வேரியபிள்குள்ளே டிஃப்ரென்ஸ் மெத்தட் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி சர்ச்ன்ட்டு. ஸோ இந்த சிமிலாரிட்டி சர்ச்சில் நான் ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கேன்ட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ இந்த கேன்ற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அந்த சிமிலாரிட்டி சர்ச்சில் நான் சொன்ன மாதிரி நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய கம்மியான நம்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சிமிலரான வேர்ட்ஸ்ன்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லா வேர்ட்ஸும் எடுக்கணுன்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு டாப் 5 வேர்ட்ஸ் இல்லை டாப் 10 வேர்ட்ஸ் அந்த மட்டும் இருந்தாலே நமக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டாப் 5 டாக்குமெண்ட்ஸ் ஆர் டாப் 10 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இந்த கேஸில் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், டாப் 3 மட்டும் எனக்கு இருந்தால் போதும்ன்ட்டு. ஸோ இப்போ வெக்டர் டிபியில் சிமிலாரிட்டி சர்ச்ன்ற அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலே போதும், சிம்பிள் ஆஸ் தட். சாரி, அதிகம் அந்த கொஸ்டின் ரன் பண்ணல. இப்போ கொஸ்டின் ரன் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு 3 டாக்குமெண்ட் எனக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த லாங்செயினோட அந்த டாக்குமெண்ட் மெத்தடு. ஸோ இப்போ வந்து டெஸ்டிங்க்கான ஒரு கண்டென்ட் தான் வந்துற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 டெஸ்டிங் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ எங்கேயாவது டெஸ்டிங்ன்ற அந்த வார்த்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே எனக்கு குரோமா டிபிலேருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ரா டாக்குமெண்ட் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கோரோடவும் வேணும்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா வெக்டர் டிபி வித் சிமிலாரிட்டி சர்ச் வித் ஸ்கோர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நான் அந்த கொஸ்டின் அண்ட் அதே K3 கொடுத்தோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கோர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே டாக்குமெண்ட்ஸ் தான் எனக்கு ரிட்ரீவ் ஆயிருக்கும். பட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ கம்மியான இந்த ஸ்கோர் இருக்கோ அவ்வளோ ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் இது. ஸோ இப்போது அது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டோட அந்த கண்டென்ட்டை படித்தாலே தெரிஞ்சிருக்கும். சாப்டர் 9 டெஸ்டிங்கை மட்டும் தான் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டோட சங்க் பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப்லேருந்து தான் வந்திருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு ப்ராப்பரான சங்க்குன்ட்டு. பட் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்குது. நவ் ஹவ் கேன் வி டிஃபைன் அன் எம்பெடட் சிஸ்டம் பேஸ்ட் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த சங்க் நமக்கு பெருசாக உதவி ஆகாது. பட் ஐ திங்க் இந்த தேர்ட் சங்க் வந்து இனிமேல் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே லைக் டெஸ்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சங்க் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். ஸோ நான் கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ்.